இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்து கொண்டு இருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்க நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்றைய நற்செய்தி. ஒரு நட்பான உரையாடல். கேத்ரீனும் நானும் சிறந்த பள்ளி பருவ நண்பர்கள். நாங்கள் தொலைபேசியில் பேசுவதோடு இரவில் யார் வீட்டில் தங்குவதென்று வகுப்பில் துண்டு குறிப்புகளை அனுப்பிக் கொள்வோம். சில நேரம் வார இறுதி நாட்களை ஒன்றாக கழித்து பள்ளி வேலைகளை இணைந்து செய்வோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் கேத்ரீனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் வேதத்தை நம்புவதைப் போல அவள் வேதத்தை நம்பவில்லை. நான் அவளை அழைத்து இயேசுவோடு எப்படி உறவு கொள்வது என்பதை குறித்து அவளுக்கு விளக்க விரும்பினேன். ஒருவேளை நான் சொல்வதை அவள் நிராகரித்து என்னுடனான சிநேகத்தை விட்டு விலகி விடுவாளோ என்று தயங்கினேன். இந்த பயமே நம்மில் அநேகரை அமைதியாய் இருக்க செய்கிறது. பவுல் அப்போஸ்தலனும் கூட நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு எனக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜனங்களிடம் கேட்க வேண்டி இருந்தது. நற்செய்தியை பகிர்வதில் எந்த ஆபத்தும் இல்லை. எனினும் பவுல் தன்னை தேவனுடைய சார்பில் நின்று பேசக்கூடிய ஸ்தானாதிபதி என்கிறார். நாமும் அப்படித்தான். ஜனங்கள் நம்முடைய செய்தியை நிராகரித்தால் அந்த செய்தியை நம்மிடம் கொடுத்து அனுப்பினவரை நிராகரிக்கின்றனர் என்று அர்த்தம். நம்முடைய நிராகரிக்கப்படுதலை நம்மோடு சேர்ந்து தேவனும் அனுபவிக்கிறார். ஆகவே எது நம்மை பேச தூண்டுகிறது? தேவனைப் போலவே நாமும் மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறோம். கேத்ரீனை துணிந்து கூப்பிடுவதற்கு இதுவே எனக்கு ஊந்துதலாய் இருந்தது. ஆச்சரியப்படும்படி அவள் எனக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. நான் சொன்னதை கவனமாக கேட்டாள். என்னிடம் சில கேள்விகளும் கேட்டாள். அவள் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி இயேசுவிடம் வேண்டி அவருக்காய் வாழ தீர்மானித்தாள். என்னுடைய துணிச்சலான முயற்சி பலனளித்தது.